பண்பாட்டுக் கழகம் ஏற்பாடு செய்திருந்த திருக்குறள் போட்டியில் முதல் பரிசு வென்ற தொடக்கநிலை மாணவர் நிக்கிலேஷ் நம்முடன் உள்ளார். அவரை இப்பொழுது சந்திப்போம். வணக்கம் நிக்கிலேஷ். உங்கள் பாடப்புத்தகத்திலிருந்து உங்களுக்கு பிடித்த 2 அடிகளை கூறி அதனை விளக்கவும். எனக்கு பிடித்த 2 அடிகள் ஓதுவது ஒளியேல் ஊக்கமது கைவிடேல். எனக்கு இந்த அடிகள் மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் இந்த அடிகள் உயரிய சிந்தனைகளையே வளர்க்க செய்யும் ஆற்றல் உடையது. ஓதுவது ஒளியேல் என்றால் நீ எப்பொழுதும் நல்ல நூல்களை படித்து கொண்டே இரு. ஊக்கமது கைவிடேல் என்றால் நம்பிக்கையை கைவிடாதே, தைரியமாக இரு என்று உணர்த்துகின்றது. நன்றி. அடுத்தபடியாக வாழ்வியல் இலக்கிய போலில் ஏற்பாடு செய்திருந்த பேச்சு போட்டியில் உயர்நிலை பிரிவில் முதல் பரிசு பெற்ற மாணவி அர்ச்சனா நம்முடன் உள்ளார். வணக்கம் அர்ச்சனா. வணக்கம். உங்களுக்கு தமிழ் கவிதையின் மீது ஆர்வம் அதிகம் என்று எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பிடித்த தமிழ் கவிதையை பற்றி எங்களிடம் கூற முடியுமா? கண்டிப்பாக. எனக்கு பிடித்த கவிதை என்னவென்றால், தத்தி தாதோதி தாதோதி தத்துதி துத்தி துதைதி துதைத தாதோதி தித்தித்த தித்தித்த தாதேத தித்தித்த தாத தாதோ தித்தித்த தாது. எல்லாருக்கும் புரியுற மாதிரி அதோட விளக்கத்தையும் சொல்லிட முடியுமா? கண்டிப்பாக. இதோட விளக்கம் என்னவென்றால், வண்டே நீ பல பூக்களுக்கு சென்று தேன் குடிக்கிறாய், அது மிகவும் இனிப்பான பூ அது. அவ்வளவுதான் இதோட பொருள். மிகச்சிறப்பு. நன்றி. நன்றி. இவ்வாறாக நாம் பார்த்த நேர்காணலிலிருந்து பெறப்பட்ட பல விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு தொடக்கநிலை மாணவரின் துடிப்பு மிக்க அறநெறி நூல்களில் இருந்து உள்ள ஈடுபாடுகள் முதல் ஒரு ரஷ்ய நாட்டவரின் மொழிகளாவிய உலகளாவிய கண்ணோட்டம் வரை இப்பொழுது ரத்தின சுருக்கமாக பார்ப்போம். வாருங்கள். முதலாவதாக, புத்தகங்களின் பக்கம் சென்று பயணிப்போம். அறிவு தரும் நல்ல நூல்களை எப்பொழுதும் நீ படித்துக் கொண்டு இரு என்று தொடக்கநிலை மாணவர் கூறினார். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு என்று முத்திரை வரைத்த ஞானப்பாட்டியை பற்றி தலைமுறையாக கடந்து வரும் ஞானத்தை இது உறுதிப்படுத்தியது. ஆனால் கற்றல் என்பது பாட புத்தகங்களுக்கும் அப்பாற்பட்டது என்று வேற்றுமொழி பேசும் விக்டர் கூறினார். ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த அவர் தமிழில் பேசிய வார்த்தைகள் நம்மை நெகிழ்ச்சியடைய செய்தன. அடுத்தபடியாக பேசிய அர்ச்சனா தமிழ் கவிதையின் மீதான தனது ஈடுபாட்டை வெளிப்படுத்தினார். காலமேக புலவர் எழுதிய தத்தி தாதுதி என்ற தனித்துவமிக்க பாடலை அவர் கூறும் பொழுது அவருடைய உற்சாகம் நம்மையும் தொற்றிக்கொள்கிறது. அடுத்தபடியாக தொழில்நுட்பத்தில் பங்கு மிகவும் அவசியம் என்பதை ஒரு உயர்நிலை பள்ளி மாணவர் கூறினார். தொழில்நுட்பத்தை திறன்பட பயன்படுத்துவதன் மூலம் மாணவர்களுக்கும் தாய்மொழிக்கும் ஆன இடைவெளியை குறைக்கலாம் என்று அவர் கூறியது உண்மைதான். கடைசியாக தமிழ் மொழியின் முக்கியத்துவத்தை பற்றி ஒரு மாணவி எடுத்து கூறினார். சிங்கப்பூர் என்றாலே அதிநவீனமும் பிரமிப்பான தோற்றமுமே ஒருவர் மனதில் எழும். ஆனால் அந்த நவீனத்திற்கு இடையிலும் தமிழுக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் ஒரு உயரிய இடம் உண்டு என்று எத்தனை பேர் அறிவர்? அறிவில் ஒளிந்து கிடக்கும் அனுபவம் போல் தித்திக்கும் தமிழில் ஒளிந்து கிடக்கும் ஆற்றல் பல்வேறு சமூகத்தினரிடையேயும் மாணவர்களிடையேயும் யதார்த்தமாக கலந்திருப்பதை இந்த நேர்காணல் வெளிச்சம் போட்டு காட்டியது. மேலும் இது போன்ற செறிவூட்டும் நேர்காணல்களுக்காக காத்திருங்கள். அதுவரைக்கும் உங்கள் கண்கள் அசையாமல், இருதயம் வேறு துடிப்பு துடிக்காமல் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி.